வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். 27th டிசம்பர் 2023 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். நிதி பற்றாக்குறை. மிக்ஜம் புயல் பாதிப்புகளினால் தென் மாவட்டங்களில் அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. ஸோ இதை சரி செய்வதற்கு தமிழக அரசிடம் போதுமான அளவிற்கு நிதி இல்லை. ஸோ இந்த நிதி பற்றாக்குறையை சரி செய்வதற்காக தமிழக அரசு மத்திய அரசிடம் நிதி உதவி கேட்டிருந்தாங்க. ஸோ இதற்காக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழகம் வருகை தருவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க வந்திருக்காங்க. தூத்துக்குடியில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆய்வும் நடத்தியிருக்காங்க. ஸோ இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா, 2.5 லட்சம் விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காப்பீட்டு நிறுவனங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். இந்தியா ரஷ்யா இடையே முக்கிய ஒப்பந்தம். மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல் தெரிவித்துள்ளார். ஸோ இந்திய ரஷ்யாவுடைய முக்கியமான ஒப்பந்தம் இல்லை இந்தியா ரஷ்யாவிற்கான உறவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் கூடங்குளம் அணுமின் நிலையம் ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஸோ பாருங்கள், மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்யாவிற்கு 5 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த பயணத்தின் போது ரஷ்ய துணை பிரதமர் டெனிஸ் மான்ட்ரோவை செவ்வாய்க்கிழமை சந்தித்து இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். ஸோ அப்பொழுது அவங்க என்ன பேசினாங்க அப்படின்னா, அணுமின் நிலையம், மருந்துகள், மருந்தியல் பொருள்கள், மருத்துவ கருவிகள் தொடர்பான ஒப்பந்தங்கள் 2 நாடுகளுக்கும் இடையே கையொப்பமாச்சு. ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, துணை பிரதமர் மான்ட்ரோவுடனான சந்திப்பு அது குறித்து அவர் எஸ்பெஷலி சொல்லும்போது, கூடங்குளம் அணுமின் நிலைய திட்டத்திற்கான எதிர்கால அணு உலைகள் குறித்த முக்கிய ஒப்பந்தங்கள் கையொப்பமாயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, பாதுகாப்பு, அணுமின் உற்பத்தி, விண்வெளி ஆகிய துறைகளிலும் இந்தியா சிறந்த கூட்டாளியாக ரஷ்யா இருக்குது. இந்தியா யுரேஷியா பொருளாதார மண்டலத்திற்கு இடையே தடையில்லாத வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தை ஜனவரி மாத இறுதியில் தொடங்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. மேலும் கூடங்குளம் அணுமின் நிலையம் பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா ரொம்பவே முக்கியமானது. தமிழ்நாடு கரண்ட் அஃபயர்ஸ் ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் தமிழ்நாடு பற்றின கொஷின்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கலாம். 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அணுமின் நிலையங்கள் குறித்தது கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில் நம்ம கூடங்குளம் அணுமின் நிலையம் பற்றி பார்க்க வேண்டியது முக்கியமான ஒன்று. பாருங்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தின் ரஷ்ய தொழில்நுட்ப உதவியுடன் கடந்த 2002 கட்டப்பட்டது தான் கூடங்குளம் அணுமின் நிலையம். ஸோ இதில் 1000 மெகாவாட் திறன் கொண்ட முதலாவது அணு உலை 2016ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருது. ஸோ இந்த அணுமின் நிலையம் 2027ஆம் ஆண்டில் முழு அளவிலான மின் உற்பத்தி திறனுடன் செயல்பட தொடங்கும் அப்படின்னு ரஷ்யா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதனிடையே ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கோய் லாவ்ரோவை மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் புதன்கிழமை சந்திச்சிருக்காங்க. அப்போது இருதரப்பு மற்றும் சர்வதேச பிரச்சனைகள் குறித்த ஆலோசனையும் நடத்தப்படும் அப்படிங்கிறது இங்கே எதிர்பார்க்கப்படுது. கூடங்குளம் அணுமின் நிலையம் பார்த்து வச்சுக்கோங்க, 2002 கட்டப்பட்டது. 2027 முழு அளவிலான மின் உற்பத்தி திறனுடையதாக செயல்பட போது ரஷ்யாவோட கொலாபரேஷனில் உருவாக்குனது தான் கூடங்குளம் அணுமின் நிலையம். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். தேசிய கல்விக் கொள்கை மூலம் கிராமப்புற மாணவர்களுக்கு பலன். தேசிய கல்விக் கொள்கை எப்போ வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு பாருங்கள். மத்திய அரசு கடந்த 2020ஆம் ஆண்டு கொண்டு வந்தது தான் தேசிய கல்விக் கொள்கை. கிராமப்புற மாணவர்கள் சிறந்த கல்வியை பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அனைவருக்கும் கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் தேசிய கல்விக் கொள்கையுடைய முக்கியமான நோக்கமே. மேலும் கிராமப்புற மாணவர்களுக்கு குறைந்தபட்சம் இளங்கலை பட்டம் பெறணும், செயற்கை நுண்ணறிவையும் பயன்படுத்தி கிராமப்புற பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான மருத்துவ வசதி வழங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சிகளை சென்னை ஐஐடியில் நடைபெற்றுட்டு தான் வருது. மேலும் சென்னை ஐஐடி சார்பில் சாலை போக்குவரத்தில் கனரக வாகனங்கள் மூலம் ஏற்படும் மாசுவை கட்டுப்படுத்தவும் புதிய தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டுட்டு வருது. ஸோ மேலும் கிராமப்புற மாணவர்களுக்கு தொழில் கல்வி கிடைக்கும் வகையில் சென்னை ஐஐடியும் சேவாலயா அமைப்புடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். சிறந்த பெண் குழந்தைகள் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குழந்தைகளுக்கு
ஏஜ் என்ன இருக்கணும் அப்படின்னா 13 to 18, 13 வயசுல இருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த குழந்தைங்க ஏதாவது ஒரு வகையில் சாதிச்சவங்களாக இருக்கணும். ஸோ அது எந்த மாதிரி அப்படின்னு சொன்னால், பெண் குழந்தைகளின் கல்விக்கு உதவுறது, குழந்தை தொழிலாளர்கள் ஒழிக்கிறது, அதே மாதிரி குழந்தை திருமணத்தை தடுக்கிறது, இந்த மாதிரியான சேவைகளில் அவங்க ஈடுபட்டிருக்கணும். அதற்கான ப்ரூஃபும் இருக்கணும். தேர்ந்தெடுக்கப்பட்டு விருது கொடுக்கப்பட போகிற குழந்தைகளுக்கு விருது மற்றும் 1,00,000 ரூபாய் பரிசும் அறிவிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். சுனாமி பேரலையால் உயிரிழந்தோருக்கு நினைவஞ்சலி. சுனாமி அப்படிங்கிற அந்த நிகழ்வு நடந்து முடிந்து 19 வருடங்களை நம்ம இன்னைக்கு கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். 19வது வருடம் நினைவஞ்சலி அனுசரிக்கப்பட்டிருக்கு. ஸோ சுனாமி ஏற்பட்ட காலம் பார்த்தீங்க அப்படின்னா 2004, 2004 டிசம்பர் 26. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். சொந்த வாகனம் இல்லாமல் ஓட்டுநர் உரிமம் பெற வசதி. புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். ஸோ பாருங்கள், இலகுரக வாகன ஓட்டுநர் உரிமம் பெற விரும்பும் பொதுமக்களில் பலர் சொந்த வாகனம் இல்லாத காரணத்தினால் ஓட்டுநர் பயிற்சி பள்ளியை அணுக வேண்டிய நிலை உள்ளது. ஸோ இதை தவிர்க்கிற பொருட்டாக தான் இந்த திட்டத்தை துவங்கி வச்சுருக்காங்க. மேலும் இந்த திட்டத்தின்படி வட்டார போக்குவரத்து மற்றும் பகுதி அலுவலகங்களில் ஓட்டுநர் உரிமம் தேர்வுக்காக தனி வாகனங்கள் கொள்முதல் செய்யப்படும் அப்படிங்கிறதும் இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கு. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். பூ உலகை காக்க போர்வேகம் தேவை அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிக்கிளை எழுதினவருடைய பெயர் அன்புமணி ராமதாஸ். ஸோ பாருங்கள், இதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நமக்கு எக்ஸாம்ஸ்க்கு தேவைப்படுற மாதிரி எடுத்துக்கலாம். அதை பார்க்கலாம். ஹைலைட் பண்ண ஏரியாவை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், 1991 92 இந்த காலகட்டத்தில் தான் புவி வெப்பமயம் ஆகிறத தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் பல முயற்சிகள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 வருஷங்கள் கழிச்சு, அதாவது 2015 ஒரு காலநிலை மாநாடு நடத்துகிறாங்க. எங்கே அப்படின்னா பாரிஸில். ஸோ அப்போ தான் இந்த தொழில் புரட்சி அப்படிங்கிற அந்த காலம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு பிரிக்கிறாங்க. தொழில் புரட்சி காலத்திற்கு முன்னாடி 14 டிகிரி செல்சியஸாக இருந்த பூமியோட வெப்பநிலையை, சராசரி வெப்பநிலையோட உயர்வை 1,5 டிகிரி செல்சியஸுக்குள், அதாவது ஒரு 15,5 டிகிரி செல்சியஸுக்குள்ளே கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானமும் எடுக்கப்படுது. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 வருஷம் கழிச்சு இந்த வெப்பநிலை உயர்வு இப்போ 1.2 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கு. இதை பேஸ் பண்ணி இந்த உலகோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா, ஏதாவது ஒன்றுனாலும் செஞ்சு இந்த அளவை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த நெருக்கடியில் படிம எரிபொருளோட பயன்பாட்டை படிப்படியாக குறைக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த முடிவோட அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த CO2 இதெல்லாம் இருக்கக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், பசுமை இல்ல வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதோட எமிஷனை குறைக்கணும் அப்படிங்கிற முடிவை எடுக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2019 இருந்த அளவை விட 2030 ஒரு 43%, அப்படியே ஒரு 5 வருஷம் கழிச்சு 2035 ஒரு 60% இப்படிலாம் கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான்ஸ் கொண்டு வராங்க. சரி, இப்படிலாம் குறைக்கிறதுனால என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2050ஆம் ஆண்டில் இந்த கரிம சமநிலை அப்படிங்கிறத நம்மளால் எட்ட முடியும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான முடிவுகள் எடுப்பதற்கான காரணம். ஸோ இந்த பசுமை இல்ல வாயுக்களோட வெளியேற்றத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வளர்ந்த நாடுகளுமே பல்வேறு விதமான காலகட்டங்களில் பல்வேறு விதமான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. சரி, இப்போ அவங்க சொன்ன எல்லாத்தையுமே 100% வரைக்கும் நிறைவேற்றுறாங்கன்னு வச்சுக்கிருவோம். அப்படி நிறைவேற்றினாங்கன்னா நம்ம டார்கெட் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது தான். ஏன் அப்படின்னா 2019 அளவை விட 2% தான் நம்ம குறைச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. ஸோ 2% அப்படின்னா என்னது, நீங்கள் 100%க்கு எய்ம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அந்த 100% குறைக்க முடிஞ்சால் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மொத்த எமிஷனில் வெறும் 2% தான் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஐநா ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. ஸோ ஐநா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுற்றுச்சூழல் அடிப்படையில் ஒரு டேட்டா வெளியிட்டிருக்காங்க. அந்த டேட்டா என்ன சொல்லுது அப்படிங்கிறத நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த உலக நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய படிம எரிபொருள்களோட அளவு 2019 இருந்ததை விட 2030 110%, 2050 350% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ
க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்னா என்ன, பூமி வெப்பமானா என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ளாஸ்கோட கெப்பாசிட்டி 24 ஹவர்ஸ் வரைக்கும் ஹீட்டை தக்க வச்சுட்ருக்கோம் அப்படின்னு வச்சுக்கிருவோம். இப்போது அந்த ஃப்ளாஸ்கில் நீங்கள் டீ, காஃபி ஏதாவது எடுத்துகிட்டு போகிறீங்க. அந்த 24 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் அந்த டீ, காஃபியை யூஸ் பண்ணுவீங்க. அது அதே மாதிரி ஹீட்டோடு இருக்கும். ஒரு வேளை அந்த ஃப்ளாஸ்கோட ஒரு சில ஃபீச்சர்ஸை மட்டும் இப்போ நம்ம மாற்றுறோம். என்ன அப்படின்னா, நேராக ஜென்ரலாக ஹீட் குறையும் தானே. ஆனால் நம்ம புரிதலுக்காக எடுத்துக்கிட்ட இந்த ஃப்ளாஸ்கில் நேராக ஹீட் கூடுன்னு வச்சுக்கிருவோம். இப்போ நீங்கள் அதே மாதிரி டீயோ, காஃபியோ சம்திங் அந்த ஃப்ளாஸ்கில் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. நேரம் ஆகுது, 24 ஹவர்ஸ் மாறுது, 24 ஹவர்ஸ், 48 ஹவர்ஸ் அப்படியே நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிக்கும், ஓவராக ஹீட் வர ஆரம்பிக்கும். ஸோ பர்டிகுலர் பாயிண்டில் கண்டிப்பாக அது என்ன ஆயிரும், பர்ஸ்ட் அவுட் ஆயிரும், அதாவது வெடிச்சிரும். ஸோ அப்போ ஒரு ஃப்ளாஸ்க்னால் எப்படி அது கெப்பாசிட்டிக்கு மேலே அந்த ஹீட்டை தக்க வச்சுக்க முடியாதோ, அதே மாதிரி தான் பூமியாலையும் அந்த குறிப்பிட்ட அளவு ஹீட்டுக்கு மேலே தக்க வச்சுக்க முடியாது. ஸோ இதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பல திட்டங்களை கொண்டு வந்துட்டுருக்காங்க. COP28, COP27 இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான விஷயங்களையும் சொல்லி நம்ம எல்லாரையும் அதை ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நமக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கொண்டு வரதாகட்டும், தென் அதுக்காக ஸ்கீம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான். குளோபை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத ஒரு முக்கிய நோக்கமாக வச்சு தான். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்டை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி கேட்டு பாருங்கள், ஈஸியாக புரியும். ஸோ இப்போ பாருங்கள், அப்போ வளர்ந்த எல்லா உலக நாடுகளுமே அவங்க சொல்லக்கூடிய டார்கெட்டை 100% அச்சீவ் பண்ணாலே 2% தான் ஹீட்டை குறைக்க முடியும். ஆனால் நம்ம எவ்வளோ முடிவு பண்ணி வச்சுருக்கோம், 43% குறைச்சாதான் உலகத்துக்கு நல்லதுன்னு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ அந்த சீரியஸ்னஸை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அடுத்து பாருங்கள், படிம எரிபொருளுடைய பயன்பாட்டை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாநாட்டுடைய நோக்கமாகவே இருக்குது. ஆனால் இந்த மாநாடு நடைபெற்ற வளைகுடா பகுதிகள் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் மிக்க நாடுகள் எதுவுமே இதை ஏற்றுக்கலை. ஸோ இந்த முடிவை ஏற்றுக்கலை அப்படிங்கிறதுக்காக ஐநா அந்த நாடுகளை ஃபோர்ஸ் பண்ணலை. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நாடுகளையும் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக படிம எரிபொருளுடைய பயன்பாட்டை குறைக்கணும் அப்படின்றதுக்காகவும் பாஸ் அவுட் ஃபாசில் ஃபியூயல்ஸ் அப்படின்னு இருந்த ஒரு வலிமையான வாசகத்தை நீர்த்து போக வச்சுட்டு அதற்கு பதிலாக லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் அப்படிங்கிறத ஏற்படுத்தணும் அப்படின்னு ஏழை நாடுகள் கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கோரிக்கையை உருவாக்குறதுக்காகவும் திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, த ரைட்டர் ஆஃப் த ஆர்டிக்கிள் அவர் வேறு என்ன சொல்கிறார் அப்படின்னா, தற்காலத்தில் இப்போ சென்னை ஃப்ளட் வந்துச்சு பார்த்தீங்களா, இது ஒரு உதாரணமாக சொல்லியும் முடிச்சிருக்காரு. ஸோ சென்னை மாதிரியான பிளேசஸில் இப்போவுமே கிளைமேட் சேஞ்சினால் வரக்கூடிய மாற்றத்தை அனுபவிக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ உலக நாடுகள் சீக்கிரமாக இதற்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கிளில் இருக்குது. ஸோ COP28 எஸ்டர்டே நியூஸில் இதை பற்றின ஸ்பெஷலாக நம்ம கொஞ்சம் ஸ்லைட்ஸ் கொடுத்துருந்தோம், அதையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்கல அப்படின்னா கல்வி ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலில் கரண்ட் அஃபயர்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அதில் போய் நீங்கள் எஸ்டர்டே டேட்டை போட்டிங்க அப்படின்னா அந்த கரண்ட் அஃபயர்ஸ் தெரியும், அதையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே முக்கியமானது. இந்த நியூஸை நீங்கள் டெய்லி கேட்டுகிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிடும். யூ டோன்ட் கெட் எனி ஃபியர் அபவுட் தட். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். வாய்ப்புகளின் தேசம் இந்தியா அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் அவர்கள் பெருமிதம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ வாய்ப்புகளின் தேசமாக இந்தியாவை உலக நாடுகள் பார்க்கிறது அப்படின்னும், உலக சவால்களுக்கு தீர்வு காண்பதில் இந்தியா முக்கிய பங்காற்றிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வீர பால் திவாஸ் இந்த தினத்தை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கியர்களுடைய 10வது குருவாக இருந்த குரு கோவிந்த் சிங் அவருடைய மகன்கள் சொராவர் சிங், ஃபத்தேஹ் சிங் ஆகியோர் முகலாய ஆட்சியாளர்களால் கொல்லப்பட்டாங்க. அதை நினைவு கொள்கிற விதமாக தான் இந்த வீர பால் திவாஸ் அப்படிங்கிற தினம் அனுசரிக்கப்படுது. தென் அது மட்டும் இல்லை, ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, 2047ஆம் ஆண்டுக்குள்ளே இந்தியாவை வளர்ந்த நாடாக உறுதி ஏற்பது இளைஞர்களோட கடமை. அவர்களுக்கு ஒரு நண்பனை போல மத்திய அரசு துணை நிற்கும், எந்த ஒரு தருணத்தையும் நம்ம வீணாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ரூபாய் 155 கோடியில் 1000 புதிய வகுப்பறை கட்டிடங்கள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க.
ஊராட்சி ஒன்றிய தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளுக்கு ரூபாய் 800 கோடி மதிப்பில் 6000 புதிய வகுப்பறைகளையும், உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளுக்கு ரூபாய் 250 கோடியில் 1200 வகுப்புகளும், மொத்தம் 1050 கோடியில் 7200 வகுப்பறைகளும் கட்டப்பட்டுள்ளன என்று சட்டப்பேரவையில் முதல்வர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தென் நாட்டில் புதிதாக பரவக்கூடிய கொரோனா JN1. ஸோ இந்த கொரோனா பாதிப்பு அதிகரிச்சுட்டே இருக்குது. 412 பேர் இது வரைக்கும் நாட்டில் பாதிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். பிரம்மோஸ் ஏவுகணை போர்க்கப்பல் கடற்படையில் இணைப்பு. ஸோ இது குறித்த நியூஸும் எஸ்டர்டே நியூஸில் இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இதை குறித்த நியூஸஸ் பார்க்கலாம் பாருங்கள். உள்நாட்டில் கட்டப்பட்ட INS இம்பால் பிரம்மோஸ் ஏவுகணை தாங்கி போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது. பாதுகாப்புத்துறை கீழே செயல்பட்டு இருக்கக்கூடிய மசாகன் கப்பல் கட்டும் நிறுவனம் INS இம்பால் பிரம்மோஸ் ஏவுகணை தாங்கி போர்க்கப்பலை கட்டியிருக்காங்க. ஸோ இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா 164 மீட்டர் நீளம் இருக்கும். 7400 டன் பாரத்தை சுமந்து செல்லக்கூடிய திறன் இருக்குது. மணிக்கு 56 கிலோமீட்டர் அதிகமான வேகத்திலையும் போகக்கூடியது. மேலும் பேரை பாருங்க, INS இம்பால். ஸோ இம்பால் அப்படிங்கிறது வடகிழக்கு மாநிலமான மணிப்பூருடைய கேபிட்டல் தான். ஸோ நாட்டிலேயே முதலாக ஒரு போர்க்கப்பலுக்கு வடகிழக்கு மாநிலத்தோட பெயரை வச்சுருக்காங்க அப்படின்னா அது இந்த போர்க்கப்பல் தான். தென் இந்த போர்க்கப்பலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாருங்கள். தரையில் உள்ள இலக்கை தாக்கி அளிக்கும் பிரம்மோஸ் ஏவுகணைகள், தரையில் இருந்து வானில் உள்ள இலக்கை தாக்கி அளிக்கும் ஏவுகணைகள், நவீன கண்காணிப்பு ரேடார்கள் உள்ளிட்டவை கப்பலில் இடம்பெற்றுள்ளன. அது மட்டுமல்ல, அணு, உயிரி, ரசாயனம் என 3 வகையான தாக்குதல்களிலிருந்தும் போரிடக்கூடிய வகையில் இக்கப்பலில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. தென் மேலும் பாருங்கள், அரபிக்கடல் பகுதியில் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. ஸோ இது குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குஜராத் அருகே அரபிக்கடல் பகுதியில் 21 இந்திய மாலுமிகளுடன் பயணித்த MV கெம் ப்ளூட்டோ அப்படிங்கக்கூடிய சரக்கு கப்பல், செங்கடலில் 25 இந்திய மாலுமிகளுடன் பயணித்த MV சாய்பாபா சரக்கு கப்பல் ஆகியவை மீது ஆளில்லா விமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. ஸோ இந்த சம்பவங்களை மத்திய அரசு தீவிரமாக எடுத்துக்கிட்டாங்க. எனவே இந்த தாக்குதலை மேற்கொண்டது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஸோ அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க போகிறதா அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் ஏரியா ப்ரோ கபடி புனேரி பல்டான்ஸ் வெற்றி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். பிரதமர் மோடியின் யூடியூப் சேனல் புதிய சாதனை, உலகத் தலைவர்கள் வரிசையில் தொடர்ந்து முதலிடம். ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு மேலே பின்தொடரப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் இந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். ஸோ யூடியூப்பில் அவர் தான் ஃபஸ்ட்டு. தென் அது மட்டும் இல்லை, நாட் ஒன்லி த யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி சோஷியல் மீடியா பிரதமர் மோடி அவர்கள் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ இவருக்கு அடுத்த செகண்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்றது இருக்குது. பிரேசில் முன்னாள் அதிபர் ஜெயிர் போல்சனாரோ. தேர்ட் கேட்டகரி ராகுல் காந்தி அவர்கள். பிரதமர் மோடி அவர்கள் 2007ஆம் ஆண்டு குஜராத் முதல்வராக இருந்தபோது யூடியூப் சேனலை தொடங்கினார். சமூக ஊடகங்களில் இந்தியாவில் பெரிய அளவில் பிரபலமடைந்த காலகட்டத்திலேயே அதன் எதிர்கால வளர்ச்சியை மோடி கணித்ததும் அவரது அரசியல் ரீதியான வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் ஒரு காரணமாக அமைந்ததாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். ஸோ இதெல்லாம் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ உலக தலைவர்கள் வரிசையில் தொடர்ந்து முதலிடத்தில் இருப்பவர் பாரத பிரதமர் மோடி அவர்கள். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். பாகிஸ்தான் கைபர் பக்துன்கவா தேர்தலில் முதல் முறையாக ஹிந்து பெண் போட்டி. ஆப்கன் எல்லையையொட்டிய பாகிஸ்தானின் பதற்றம் நிறைந்த கைபர் பக்துன்கவா மாகாணத்தின் பிப்ரவரி 8 நடைபெறவிருக்கும் பேரவைத் தேர்தலில் முதல் முறையாக ஒரு ஹிந்து பெண் போட்டியிட இருக்கிறார். ஸோ அவருடைய பெயரை பாருங்க, சபீரா பிரகாஷ். அவருடைய வயது 25. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். உக்ரைன் தாக்குதலில் ரஷ்ய போர்க்கப்பல் சேதம். நெக்ஸ்ட் நியூஸ். ஈரான் ஆதரவு படையினர் மீது தாக்குதல், ஜோ பைடன் உத்தரவு. வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி 18 லட்சம் டன்னாக சரிவு. பாஸ்மதி அரிசி உள்ளிட்ட வேளாண் பொருட்களின் ஏற்றுமதி சரிந்துள்ளது.
ஸோ இதோட இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.